அனைவருக்கும் வணக்கம். 3/1/2025 அன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக 2024ஆம் ஆண்டிற்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 4 பேருக்கு மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கேல் ரத்னா விருதை துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனு பாகர், செஸ் விளையாட்டு வீரர் டி குகேஷ், ஹாக்கி வீரர் ஹர்மன் பிரீத் சிங் மற்றும் பாரா தடகள வீரர் பிரவீன்குமார் ஆகியோர் பெறவுள்ளனர். மேலும் துரோணாச்சாரியார் விருது பாரா துப்பாக்கி சுடுதல் பயிற்சியாளர் ஸ்ரீ சுபாஷ் ராணா அவர்களுக்கும், துப்பாக்கி சுடுதல் பயிற்சியாளர் தீபாலி தேஷ்பாண்டே அவர்களுக்கும், ஹாக்கி பயிற்சியாளர் ஸ்ரீ சந்தீப் சங்வான் அவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. மேலும் இந்த கேல் ரத்னா விருதானது ரூபாய் 25 லட்சம் ரொக்கத்தொகையையும் பாராட்டு பத்திரத்தையும் கொண்டது. அர்ஜுனா விருதானது 15 லட்சம் ரொக்கத்தொகையையும் அர்ஜுன் சிலையுடன் கூடிய பாராட்டு பத்திரத்தையும் கொண்டது. மேலும் தமிழகத்தைச் சேர்ந்த 4 வீரர்கள் உள்பட 32 பேருக்கு அர்ஜுனா விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது, மத்திய அரசின் பாஷினி திட்டத்தில் AI தொழில்நுட்ப உதவியுடன் தமிழ் மொழியானது மேம்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள மொழிகளின் பயன்பாட்டை மேம்படுத்த உதவும் தொழில்நுட்ப கருவிகள், செயலிகள், மென்பொருட்களை உருவாக்க பாஷினி என்ற திட்டத்தை மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் ஏற்கனவே அறிமுகம் செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது, தகவல் தொழில்நுட்பம் மூலம் விவசாய உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக மத்திய வேளாண் அமைச்சகமும் சென்னை IITயும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் விஸ்டார் என்ற புதிய திட்டத்தை மத்திய அரசு சோதனை அடிப்படையில் செயல்படுத்த உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது, போபால் விஷவாயு விபத்து ஏற்பட்டு 40 ஆண்டுகளுக்கு பிறகு யூனியன் கார்பைடு ஆலையிலிருந்து நச்சுக்கழிவுகளானது அகற்றப்பட்டுள்ளது. நமக்கு தெரியும், மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 1984ஆம் ஆண்டு இந்த யூனியன் கார்பைடு பூச்சிக்கொல்லி ஆலையிலிருந்து அதிக நச்சுத்தன்மை வாய்ந்த மெத்தில் ஐசோசைனைடு வாயு கசிவு ஏற்பட்டதால் 5479 பேர் இறந்தனர் என்பது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது, ஐக்கிய நாடுகள் அவை 2025ஆம் ஆண்டை சர்வதேச குவாண்டம் அறிவியல் தொழில்நுட்ப ஆண்டாக அறிவித்துள்ளது.